ஹலோ வணக்கம், வெல்கம் டு மகளிர் டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி இதை பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் ஸ்வீட் ரெசிபின்னு செஞ்சாலே அதில் முந்திரியை தான் நம்ம எல்லாருமே தேடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட முந்திரியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரியில் அதிகமாக கலோரி உள்ளதாகவும் நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, விட்டமின்கள், கனிமத்தாது, இரும்பு, காப்பர், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் போன்ற எல்லா கனிமத்தாது பொருட்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி கொஞ்சம் முந்திரி பருப்புன்னு சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடலில் இருக்க ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். முந்திரி பருப்பில் இதயத்துக்கு நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்குது. உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை அழித்து நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் செய்யும். செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதையும் தவிர்க்கலாம். முந்திரியில் உப்பு இருக்கா? இல்லைங்க. ஆனால் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அதனால் நம்ம பற்களும் ஈறுகளும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லிக்குமே நம்ம முந்திரி பருப்பு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படி இந்த நாம் இப்படி ஆயிட்டோமேன்னு கண்டிப்பாக யோசிப்போங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் இருக்கிறதுனால நம்ம உடம்பை என்றைக்குமே இளமையாக வைத்திருக்கோம். அப்புறம் நம்ம அழகையும் மேம்படுத்த செய்யுங்க. இது கூந்தல் கருகருன்னு வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக முந்திரி பருப்பு டெய்லிக்குமே யூஸ் பண்ணுங்கள். தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப அழகானதுங்க. அதுலேயும் தாய்மை அடைய போகிற பெண்களுக்கு நம்ம எல்லா சத்துக்களுமே அத்தியாவசியமாக கிடைக்கணும்னு நினைப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த முந்திரி பருப்பை நம்ம டெய்லிக்குமே உணவுலேயோ அல்லது ஏதாவது ஒரு முறையிலையோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட தாய்க்கும் சேய்க்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக கர்ப்பம் தரித்த முதல் 3 மாதங்களில் இந்த முந்திரியை நம்ம டெய்லிக்குமே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட கர்ப்பம் ரொம்பவே வலிமை அடையும். நம்ம ஏற்கனவே பார்த்ததாங்க, முந்திரி பருப்பில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆரோக்கியமான கொழுப்பும் இருக்குங்க. அளவுக்கு மிஞ்சினா அல்வா கூட நஞ்சுதாங்க. அதனால் நம்ம டெய்லிக்குமே முந்திரி பருப்பை அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்களும் ஆரோக்கியமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகளிர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.